எல்லாருக்கும் வணக்கம். வெயிட் லாஸில் இருக்கிறப்ப காலையில் மதியம் நைட்டு இந்த 3 நேரத்துக்கும் நான் அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்துக்குவேன். பெரும்பாலும் சிறுதானியத்தில் செஞ்சது தான் சாப்பிடுவேன். இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் வந்து கொள்ளு, கம்பு, கேழ்வரகு, குதிரைவள்ளி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். இதெல்லாமே ஊர்லேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிடலாம். ஒயிட் ரைஸை வந்து அதிகமாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் எடுத்துக்கிடுவேன். நடுவில் கோதுமை, சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிடுவேன். அப்புறம் மில்க் ஷேக்காக வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து குடிச்சிக்கிடுவேன். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி பால்வாடியில் குழந்தைங்களுக்கு தருவாங்க இல்லையா, அது வந்து ஊர்லேருந்து வரப்போ கொண்டு வந்துடுவேன். இது காலையில் வந்து ஒரு நேரம் நம்ம ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிடுவோம். கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கிடுவேன். அதிகமாக பார்த்திங்கன்னா திடப்பொருளாக எடுக்காமல் இந்த மாதிரி தண்ணியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஆகாரமாக தான் எடுத்துக்கிடுவேன். இந்த 300 ml டம்ளரில் தான் பார்த்திங்கன்னா நான் எந்த கஞ்சி எடுத்துக்கிட்டாலும் கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஒரு நேரத்துக்கு 300 ml அப்படிங்கிறது சரியான அளவு. இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசினா அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து கொள்ளு. இந்த ரெண்டையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி சலிச்சு எடுத்து வச்சுருப்பேன். இது காய்ச்சிறப்ப பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் மிளகு, சீரகம், அப்புறம் 4 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சி இந்த மாதிரி 1 டம்ளர் வந்து எடுத்துக்கிடுவேன். இது ஒரு நேரத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தோசை, இட்லி, கஞ்சி இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியாக தான் குடிச்சிருவேன். இது வந்து நம்ம வயிறு ஃபுல்லான மாதிரி நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மில்க் ஷேக். அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நான் மில்க் ஷேக்காக வந்து எடுத்துக்கிடுவேன். சிம்டு மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, கொழுப்பு இல்லாத பால், அதில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு பாதாம், முந்திரி, திராட்சை, அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அந்த சிம்டு மில்க் போட்டு இதை வந்து நான் ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கிடுவேன்.